திருஅருணன் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, தூதர்களை அழைத்து பேசுகிறாங்க. இதை தாண்டி குடியரசுத் தலைவரை உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற திட்டத்தை விளக்குறாங்க. ஒரு இராணுவ நடவடிக்கையை தாண்டி ஒரு ராஜாங்க ரீதியிலான ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறது தெரியலையா? இல்லை, இங்கே மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது கார்கே. பெகல்காமில் அப்பாவி பொதுமக்கள் ஏதுமறியாத சுற்றுலா பயணிகளை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டு கொண்டிருக்காங்க. 28 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, மாண்டு போயிருக்காங்க, பல பேர் படுகாயம் பட்டிருக்காங்க. ஆகவே நம்முடைய நோக்கு மிக முக்கியமாக என்னவாக இருக்கணும்னா அந்த பயங்கரவாதிகளை பிடிப்பது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளையும் அடையாளம் காட்டுவது. இந்த 2 வேலை வந்து நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதை கூட நான் இப்போ ஒதுக்கி வைக்கிறேன். இப்படி 2000 பேர் கூடுகிற ஒரு சுற்றுலா இடத்துல பாருங்கள், அவன் பாட்டுக்கு வந்து சுட்டு கொண்டிருக்கான். ஆனால் போதிய பாதுகாப்பு அங்கே இல்லை. காப்பாற்றினவங்கெல்லாம் யாருன்னா அந்த குதிரை ஓட்டிகள், அவங்க தான் காப்பாற்றி நேரமாக யாருமே. ஆமாம், அதில் ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் அந்த குதிரை ஓட்டி தொழிலாளர்கள் தான் எல்லாரையும் திரும்ப அங்கே என்னமோ மோசமாக நடந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ பேர் திரும்ப சொல்லியிருக்காங்க. இவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்குது, என்னமோ நடந்துட்டுருக்குன்னு தகவல் வருது, யாரும் மேற்கொண்டு போகாதீங்கன்னு. அதே போல் கார் டிரைவர்கள், வேன் டிரைவர்கள், அவங்கெல்லாம் வந்து ஐயா நம்மளை நம்பி வந்து இந்த கோடை காலத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு அழகான பூமியை தரிசிக்க வந்த மக்கள், அவங்கெல்லாம் இப்படி வந்து படுபாவிகள் சுட்டு கொண்டிருக்காங்கன்னு ஒரு வெறியோட இந்த மக்களையெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ தாரிகாமி அவர்களுடைய அறிக்கை விட்டுருக்கார். அதில் என்னன்னா, இந்த படுகாயமுற்றவங்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்பட்டிருக்கு, காஷ்மீரி மக்கள் தான் ரத்தம் கொடுத்துருக்காங்க என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். ஆகவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பில் பலவீனம் என்பது ஏற்பட்டிருக்கு. இத்தகைய நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. அது பற்றியும் ஒன்றிய அரசு தீவிரமாக யோசிக்கணும் என்கிற ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அதை நான் பதிவு பண்ணுறேன். அது ஒரு புறம் இருக்க, இந்த படுபாவிகள், இந்த கொலைகார வெறியர்கள் கண்டுபிடிக்கப்படணும், கைது செய்யப்படணும், அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தரணும். நிச்சயமாக அவங்க மூலமாக அவங்கள தூண்டிவிட்டது யார், அவங்களுக்கு பின்புலமாக பின்பலமாக இருக்கிறது யார் என்பதும் உலகத்தின் முன்பு நாம் வந்து கொண்டு வந்து காண்பிக்கணும். அத்தகைய சக்திகளுக்கும் நாம் வந்து தக்க பாடத்தை காட்டியாக வேண்டும், அவங்களுக்கு பாடம் புகட்டியாக வேண்டும். இதில் எல்லாம் எனக்கு எந்த வித மாறுபாடும் இல்லை. அதை நோக்கி தான் அரசு போயிட்டுருக்கு. இப்போ சில நடவடிக்கைகள், இது பூரா நீங்கள் சொன்னீங்க, நண்பர் சுமந்தும் அதை பற்றியெல்லாம் விவரித்தார். நான் ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு பாயிண்ட் தான், இவ்வளோ காரியங்கள் பண்ணுறோம், சரியா தப்பா, இதுக்குள்ளேலாம் போகலை, இது எந்த அளவுக்கு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும், நமக்கு ஏதேனும் ஓரளவுக்காவது பாதிப்பு வருமா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் அரசிடம் கேட்பது அநேகமாக அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பல கட்சி தலைவர்களும் கேட்பாங்க, இவையெல்லாம் உரிய பலனை தருமா? நம்முடைய இலக்கு இதுதான். அந்த கொலகார பாவிகளை, அந்த பயங்கரவாதிகளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தியை நாம் கண்டுபிடிச்சாகணும். அதை நம்மளால் செய்ய முடியுமா? உலகத்தின் முன்பு அதை நம்ம நிரூபித்து காண்பித்து அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர முடியுமா? இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. நாம் அதை செய்ய முடியும் என்று அவங்க சில அரசாங்கத்துக்கு தான் இந்த விவரங்கள் பூரா தெரியும். அது ஒரு வழியில் நேரடியாக இராணுவ ரீதியிலான தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அது ஒன்று. இந்த மாதிரி ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள், நதி நீரை நிறுத்துறது மூலமாக அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குறது, இனிமேல் அவங்க தீவிரவாத பாதைக்கு செல்லாமல் தடுப்பது அப்படின்ற 2 வகையில் செயல்படுறாங்கல்ல? இல்லை, அதாவது இப்போ இந்த ராஜாங்க ரீதியானங்கிற சொல்லு அது இப்போ இந்த நடவடிக்கைலாம் பொருந்துமா என்று தெரியல. ஆங்கிலத்தில் டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது ஒரு எதிர் நடவடிக்கை தான், பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இவை. வெறும் டிப்ளமேட்டிக்காக பேச்சுவார்த்தைன்னு போகல. இப்போ நீங்கள் நதிநீர் ஒப்பந்தம் 1960 அதை பற்றி விவரங்கள்லாம் நல்லா சொன்னார். அதை நிப்பாட்டினோம்னா இன்னைக்கோ இல்லாட்டி நாளைக்கோ கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு, அதனுடைய விவசாயத்துக்கு, அதனுடைய குடிநீர் தேவைக்கு, அதனுடைய மின்சார தேவைக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அப்போ அதை எதிர்கொள்ள முடியாமலாவது இனிமேல் நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம்,
ஆதரிக்க மாட்டோம்னு வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் செயல் ரீதியாக ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நடப்புலையில் நிரூபித்து காண்பிக்கணும். ஆக அப்படி அவங்க செய்வாங்களா என்று ஒன்று இருக்குது. இதில் வேறு சில விஷயங்கள்லாம் கூட அது எப்படி நடக்கும்ல நான் ஊகிக்கிறது. ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன சிக்கல் வரும்னா, 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம் முதல் சுற்றம். ஒன்று, இந்த வான்வெளி இதை அவங்க நிப்பாட்டியிருக்காங்கல்ல, அவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நிச்சயமாக நமக்கு அதிக சிக்கலை உருவாக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா நம்ம ஆளுங்க பூரா இங்கேருந்து கிளம்பி மத்திய கிழக்குக்கு போனாலும் சரி, அல்லது அதை தாண்டி ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி, அப்புறம் ஐரோப்பாவை தாண்டி அமெரிக்கா, இது வழியாக போகிறதுல இப்போ இந்த பாகிஸ்தான் வான் வழியாக போவது என்பதுதான் பொதுவாக வழக்கத்தில் இருக்குது. அவங்க அதை நிப்பாட்டினாங்கன்னா, சுற்றி போகணும்னா அப்போ அது நேராகிறது ஒரு பக்கம் ஆகிட்டு போகுது. அப்போனா இந்த விமான சர்வீஸ் பண்ணக்கூடிய செலவில்லை, சேவை செய்கிறவங்களுக்கு அந்த நேரம் கீரம் ஒரு இறங்குற நேரம் ஏர்போர்ட் கிடைக்கணும்ல அந்த நேரத்தில். இப்போ ஏற்கனவே ஒரு மேப் இருக்குல்ல கார்கே, அதன் அடிப்படையில் தானே இவங்க இந்த விமானத்துக்கு இந்த நேரம் அவங்க வரக்கூடிய நேரம் இதுதான் அப்படியெல்லாம் வகுத்திருப்பாங்க. நீ திடீரென்று ரூட்டை மாற்றினா அது எவ்வளவு சிக்கல்களை உருவாக்க போகுது என்று என்னை விட வல்லுநர்களுக்கு தெரியும். 3வது ஒரே பாயிண்ட், போரை பொறுத்தவரையில் போரை துவக்குவது எளிது, ஆனால் முடிப்பது கடினம். அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் சிக்கலை, பெரும் பாதிப்பை உருவாக்கும். அதே நேரத்தில் நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நிப்பாற்றுவது கடினம் என்பதற்கு உதாரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம். நிப்பாட்டுவது கடினம் என்பதற்கு உதாரணம் இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் யுத்தம். அதை இதை பொறுத்தவரையில் அரசு மிகவும் கவனமாக யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, கேட்போம். நான் திரு கர்னல் அவர்கள்ட்ட, கர்னல், சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஏன்னா 2 நாடுகள் அமைதியாக உட்காந்து பேசணும், அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம மீறக்கூடாது அப்படின்றதான். அதை ரத்து பண்ணுறாங்கன்னா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? ஒரு நல்ல ஒரு கருத்தான கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய இந்த சகோதரர்கள் எல்லோரும் பேசுறது வந்து ரொம்ப பொறுப்பாகவும் நிதானமாகவும் ரொம்ப தெளிவாகவும் எல்லோரும் வந்து பேசியிருந்தாங்க. இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வந்து மேஜரான விஷயம். ஒன்று வந்து நம்ம 13,000 கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம். நம்ம கேப்சர் பண்ண திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தோம். சிம்லா அக்ரிமெண்ட்ல தான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தோம். நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். 13,000 கிலோ ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடம் வந்து இப்போ அவங்களுக்கு கொடுத்தது வந்து இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அது வந்து என்ன இடத்துல இருக்கோ அது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன வந்து ஒரு டெரிவேஷன் சேஞ்ச் பண்ணணும், அதை வந்து ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் கலந்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. இப்போ அது வந்து போயிடுச்சு. ஸோ என்னுடைய வியூ படி இது நமக்கு சாதகமா பாதகமான, நமக்கு இது வந்து சாதகமான ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணி போனோம்னா இவங்க வந்து சிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து கொண்டு போகலாம். இப்போ சிம்லா அக்ரிமெண்ட்டே கிடையாது. இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறதே வந்து என்னுடைய கேள்வி, ஒரு நாடு மட்டுமே அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவங்க கேன்சல் பண்றாங்கன்னா அது நமக்கு சாதகமா பாதகமா தான் பார்க்க முடியும். நம்ம சொல்ற டிடியை வந்து நம்ம வந்து கேன்சல், நம்ம வந்து அது வந்து அபென்ஸ்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு என்ன சாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம வந்து இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற 60 லான்ச் பேடுக்கு வந்து நம்ம போய் அங்க இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 உரி அட்டாக்ல வந்து எப்படி நம்ம வந்து கோவர்ட் கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம்னாலோ இல்ல ஏர் ஸ்ட்ரைக் வந்து நம்ம டெரர் கேம்ப் மேல பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னா 2019 புல்வாமா பலக்கோட்டை அந்த ஏர் ஸ்ட்ரைக் வந்து நம்ம பண்ணப்ப அது மாதிரி நம்ம ஒரு ஆப்ரேஷன் நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வயலேட் பண்ணதான் நமக்கு இருக்காது. ஏன்னா அது வந்து இன்வாலிட் ஆயாச்சு. ஸோ அது வந்து நம்ம வயலேட் பண்ணதான் இருக்காது. நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் தான் இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து ரன் த்ரூ வந்து பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள், அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஒரு செமி கன்வென்ஷனல் வாராக போவதற்கோ இல்லை கன்வென்ஷனல் வாராக மாறுவதற்கோ வாய்ப்பு வந்து குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் இருக்காது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது வந்து வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படி ஏதாவது வந்து நடந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற 13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அது வந்து இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ண இடமா இருந்தது இல்லையா, அது வந்து நமக்கு ஒரு இடமா வந்து நம்ம வந்து கிளைம் கூட அது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு வருது? அது வந்து
அந்த பகுதிகள் வந்து அது அக்ராஸ் வந்து இதுல தான் நம்ம போகும். இப்ப அதாவது 1971 வார்ல வந்து நம்ம வந்து இங்கேருந்து ரன் த்ரூ பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டோம். பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டோம். ஓகே, பஞ்சாப்ல சில இடங்களும் இப்ப காஷ்மீரோட மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்ம பகுதிகளும். ஆமா, கராச்சிக்கு 70 கிலோமீட்டர் பின்னாடி வரைக்கும் நம்ம போயாச்சு. ஓகே, அப்புறம் ரன் த்ரூ பண்ணி போன அந்த பகுதி தான் வந்து அந்த ஏரியா டோட்டல். சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்க செஞ்சதா அவங்க வந்து கருதலாம். பட் வந்து அது அவங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து வந்து கிடையாது. அதையும் தாண்டி பார்க்கும்போது எஸ்கலேஷன் ஆஃப் பார்டர் டிப்ளாய்மெண்ட், எல்ஓசி வந்து ஷெல்லிங் வந்து இப்போ வந்து பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. பல விஷயங்கள் வந்து மேஜரா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு புயல் வருவதற்கு முன்பு ஒரு அமைதி என்ன நிலவுகின்றதோ அந்த அமைதியாக தான் நான் வந்து அது வந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்ப.